ரேஷன் பொருட்கள் தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவது குறித்து ரேஷன் கடை பணியாளர் நல சங்கத்தினுடைய மாநில தலைவர் ராஜேந்திரனோடு நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை இனி பார்க்கலாம். கோவையிலிருந்து கேரளா மற்றும் இதர மாநிலங்களுக்கு ரேஷன் கடத்தலுங்கிறது ரேஷன் பொருட்கள் கடத்தல் என்பது சமீப காலமாக அதிகரித்தது. அதுவும் குறிப்பாக ரேஷன் அரிசிகள் அதிகமாக கடத்தப்படுகிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு உடந்தையாக ரேஷன் கடை ஊழியர்களும் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது. ஆனால் இது குறித்து ரேஷன் கடை ஊழியர்கள் என்னவாக தெரிவிக்கிறார் என்பது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தின் ஊழியர் ரங்கராஜ் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். அதாவது பொதுவாக இந்த ரேஷன் கடை கடத்தல் ரேஷன் பொருட்கள் ரேஷன் அரிசிகள் கடத்தலுங்கிறது உடந்தையாக ஊழியர்களும் ஈடுபடுவதாக ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அது பொதுவாக இருந்துட்டு வரதான் சார். இப்போ நீங்கள் பார்க்குற கடையில் பார்க்குறீங்க 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ கூட்டமாக நின்று அரிசி வாங்குறான்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கடையிலும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பற்றாக்குறையான அரிசி தான் கொடுக்கறதுனால அரிசி கிடைக்க மாட்டேங்குது, கோதுமை கிடைக்க மாட்டேங்குதுனால பொதுமக்கள் பொருள் கிடைக்கிறது இல்லைங்க ஒரே காரணத்துக்காக முண்டி அடித்து வாங்குறாங்க. நீங்கள் கடத்தல்னு சொல்கிறப்ப எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அரிசியை சரியான முறையில் கொடுக்கறதில்ல. 50 650 கொடுக்கறதுக்கு பதிலாக 48 47 100 மூட்டைக்கு குறைவான எடை கொடுக்கறதுனால அதில் பிரச்சனை இருக்குது. அடுத்து எங்களை ஆய்வு செய்கிற பல்வேறு துறை அதிகாரிகள் இருக்காங்க. அந்த ஆய்வுகளுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உதாரணமாக சொல்ல போனால் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், ஏன் அரிசி கம்மியாக தானே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க டிஎன்சிசி குடோன்லேருந்து, நீங்கள் ஏன் அதை இறக்குறீங்கன்னு கேட்டால், நாங்கள் இறக்கலைன்னா அன்றைக்கி லோடு வராது, லோடு அன்றைக்கும் வராது, நைட்டு 12 மணிக்கு வரும், அடுத்து ஒரு 10 நாள் கழித்து வரும், லேட்டாக பொருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பணியாளர்களுக்கு ஏற்படும். அதனால் கம்மியாக வருதோ எச்சோ வருதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு அதிகாரி சொல்கிறப்போ வர்றவர் இப்போ கடைக்கு 2 கிலோ அரிசி கோதுமையே கம்மியாக வருது, சர்க்கரையே கம்மியாக வருது, இது எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப நாங்கள் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இது அட்ஜஸ்டபுளாகவே போயிட்டு இருக்க வேண்டியது. தமிழ்நாட்டில் 5500 கோடி மானிய செலவு பண்ணி இந்த ரேஷன் கடையை அரசாங்கம் நடத்துது. ஆனாலும் தப்பு அங்கொன்று இங்கொன்று நடத்துறத கட்டுப்படுத்தவே அரசாங்கத்தினால் முடியவில்லை. இத்தனை அதிகாரிகள் இருந்தும் இந்த ரேஷன் கடையில் நடக்கிற முறைகேடுகளை தடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா மேலிருந்து கீழே வரையிலும் எல்லா இடத்துலையும் லஞ்சம் ஊழல் அதிகமாக இருக்கிறதுனால தான். எங்களை ஆய்வு செய்கிற அதிகாரியை சரியான இடையில் இருக்குது, சரியாக நீ போடுற, உனக்கு சரியான இடையில பொருள் நான் கொடுத்துருக்கிறேன்னு எந்த அதிகாரியும் சொல்ல இல்லை. நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஆய்வு ஒவ்வொரு கடைக்கும் ஆய்வு செய்ய அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதா ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்க. இது குறித்து நீங்கள் மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்களா, கோரிக்கை வச்சிருக்கீங்க? நாங்கள் இது தொன்று தொட்டு நடக்கிற விஷயம் தான். நாங்கள் எல்லா அதிகாரிகிட்டும் சொல்லியாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக டவுனில் கடை வாடகைக்கு கடை கிடைக்காது. ஒரு 4500 ரூபா தான் வாடகை கிடைக்கும். ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் ரேஷன் கிடைக்கணும்னு 6000 ரூபா வாடகை கேட்பார். இந்த 1500 கூடுதலாகவே ரேஷன் கடைக்காரர் செலவு வேண்டியது இருக்கும். ராலி அரிசி வரும், ராலியில் டிரைவருக்கு காசு தரணும், அதில் இறக்குற பேட்டா கூலி ஏற்றக்கூடிய இறக்கக்கூடிய அந்த கலாச்சாரனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம செய்கிற தவறுகளை மறைக்க தவறுகள் அதிகமாகிட்டு இருக்கு. ஆய்வு அதிகாரிகள் தவறு குறைச்சிருக்கு. இதுக்காக நீங்கள் ஒரு தனித்துறை ஏற்படுத்தலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் பொருள் இந்த வருஷம் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? எல்லாத்துக்கும் பொங்கல் பொருள் கொடுத்ததுனால எந்த இடத்துலையும் பொங்கல் பொருள் கிடைக்கலன்னு பிரச்சனை எழுதலை. ஆனால் ரேஷனில் மாத்திரம் பொருள் கிடைக்கல, பொருள் போடலை அப்படிங்கிற காரணம் என்னென்னா குறைவான பொருள் கொடுக்குறது. 60% பொருளை கொடுத்துட்டு 100 பேருக்கு பொருள் கொடுக்குற விஷயம் தான். பொங்கல் பொருளில் எந்த இடத்துலையும் மிஸ்யூஸ் நடக்கலை. அது காரணம் 100% பொருள் கொடுத்தது தான். நிச்சயமாக, அதாவது இந்த கடத்தல் ரேஷன் கடை பொருட்கள் கடத்தலுக்கு உடந்தையாக ஆய்வு அதிகாரிகளும் ஈடுபடுவதாக ஒவ்வொரு கடை ஊழியர்களும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் பிரசாந்த்.